பந்தாய் டாலாம் பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் போல் நடித்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை துப்பாக்கியை காட்டி கொள்ளையடித்த ஆசாமிகள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். 3 சந்தேக நபர்களும் தங்களை காவல்துறை அதிகாரிகளாக அறிமுகப்படுத்திக் கொண்டு பாதிக்கப்பட்டவரை அச்சுறுத்தியுள்ளனர். மேலும் அவரது அடையாள அட்டை, தொலைபேசி, பணப்பையை கொள்ளையடித்துள்ளனர் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி ஹூ சாங்ஹோ கூறினார். இதனைத் தொடர்ந்து குற்றவியல் போதைப்பொருள் தொடர்பான பதிவுகளை கொண்ட அந்த சந்தேக நபர்களை சந்தேகத்தின் பேரில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிகள் அணுகிய போது தப்பித்து ஓட முயற்சி செய்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையினர் 2 மோட்டார் சைக்கிள்கள், ஒரு துப்பாக்கி போன்ற லைட்டர், பாதிக்கப்பட்டவரின் உடைமைகளையும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர். இந்த குழு தனியாக செல்லும் பயணிகளை குறிவைத்து பணம் பறிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது. எனவேதான் இவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டு குற்றவியல் சட்டம் பிரிவு 395 கீழ் கும்பலாக கொள்ளையடித்ததற்காகவும், பிரிவு 170 கீழ் ஒரு பொது சேவை அதிகாரியை போல் நடித்ததற்காகவும் விசாரிக்கப்படுகின்றனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.